எனது பெயர் சரணியன். எனது பெயர் லுக்சன். ஹாய், எனது பெயர் லதிசன். ரஜந்தன். கிருஷ்கா. நாங்கள் மொத்தம் குடும்பத்தில் 3 பேர். நான், தங்கச்சி, அம்மா. எங்கட குடும்பத்தில் 4 பேர். எங்கட குடும்பத்தில் 7 பேர் இருக்கிறார்கள். அதோட சேர்த்து 4 பேர் இருக்கிறார்கள். இது லட்சுமி சாப்பிட்டு கொண்டிருக்குது. இது சிவத்தாள். இது முட்டை. கிட்ட போகக்கூடாது. இது பேர் அஞ்சலி. அம்மா பால் கறக்க மட்டும் இந்த மாடு 4 பேரையும் பாதுகாத்து இருப்போம். இன்னும் அம்மா லட்சுமியை பார்த்து கேட்க ஏற்கனவே நாம அந்த லட்சுமி வரும்போது சரியான கஷ்டமா இருந்த நாம லட்சுமி வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு தீர்ந்துருக்கு. லட்சுமி நல்ல நிறைய பால் தரும். எத்தனை லிட்டர் பால் வரும் ஒரு நாளைக்கு? இது 8 லிட்டர் பால் கறக்குறது. நான் இந்த மாட்டில் அம்மா இல்லை டைமில் பால்லாம் கறந்துருக்கேன். கடைசி 3 லிட்டர் பால் கறந்துருக்கேன். கிருஷ்கா, நீ கறந்துருக்கியா பால்? இல்லை. உனக்கு இங்கே பால் கறக்க தெரியும், பால் குடிக்க மட்டும்தான் தெரியும். என்னென்னம்மா நமக்கு இந்த மாடு வெளிச்சினா தந்தது போல நம்ம லைஃப்பில் மாடு இருக்குது. மாடு தர முதல் எவ்வளோ கஷ்டப்பட்டு தோட்ட வேலை செய்து கரை வேலை இழுத்து உங்களை படிக்க வைக்கணும் மட்டும் இவ்வளோ கஷ்டப்பட்டு தெரிஞ்சேன். இப்போ ஏதோ ஆண்டவர் வழியா இந்த வேலுசனாக்கள் நமக்கு மனமிறங்கி இந்த மாட்டை தந்துருக்காங்க. இதால் பால் கறந்து பால் கொடுத்து இதால் சேமிப்பு செய்கிறோம். இதால் நம்மளோட வீட்டு செலவும் கூட ஸ்கூல் இந்த செலவும் இந்த வகுப்பு போகிற எல்லா காசையும் இதெல்லாம் கட்டுறோம். இது யாருமா சொல்லி தந்த? வயசுன்னு ஒரு மாடு தந்தது. இந்த மாடு தந்த பிறகு என்ன சாப்பாடு கொடுக்கணும், எந்த அளவில் கொடுக்கணும், தண்ணி எவ்வளோ கொடுக்கணும் என்று சொல்லி அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரியும். சைலேஜ் எல்லாம் எங்களுக்கு முதல் தெரியாது. பால்நிலை சம்மந்தமாக படித்து இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பயிற்சிக்க சொல்லியிருந்தேன். இப்போ அம்மாவுக்கு சைலேஜ் செஞ்சு கொடுக்க போறேன். அம்மா எப்படி செய்யறமா? இப்படி வெட்டி மிஷினில் போட்டு அடித்து இப்படி தூளாக வரும். அந்த வெட்டின புல்லை இது வரலுக்குள்ளே போடணும். சர்க்கரையும் உப்பும் கலந்துருக்கு இந்த தண்ணி. ஏன்னு சொன்னால் அது கெதியில் உக்க வைக்கிறதுக்கு மாதிரி. இப்போ வரலுக்குள்ள இறங்கி மிதிக்க போகிறேன். அது இப்போ ஒரு 30 நாள் ஆகின பிறகு சரியா இப்படித்தான் வரும். இப்படி செய்யணும். மாடு நல்லா சாப்பிடும். அதை விட பாலும் கூட கறக்கும். அம்மா பால் டவி ஐஸ்கிரீம் பலுடா செய்கிற எப்படி செய்கிறேன்னு கேட்டு பார்ப்போம். அம்மா ஐஸ்கிரீம் பால் எடுத்து காய்ச்சி அதுக்கு ஐஸ்கிரீமுக்கு போடக்கூடிய சாமான் அத்தனையும் போட்டு காய்ச்சி 4 தடவை அடித்ததுக்கு பிறகுதான் அது ஐஸ்கிரீமா மாறும். யார் உனக்கு கற்றுக் கொடுத்த ஐஸ்கிரீம்? ஐஸ்கிரீம் எனக்கு வேலுவிச நிறுவனத்தால் இது பயிற்சி தந்தவங்க. எனக்கு பலுடா செய்கிற முறைகள், பால் டோபி செய்கிற முறைகள் எல்லாத்தையும் அம்மா கற்றுக்கொண்டோம். இப்படி விற்று நாம நிறைய உங்களோட படிப்பு செலவெல்லாம் நாம போக்காட்டிட்டு இருக்கிறேன். வார காலத்தில் இன்னும் பால் பசு வாங்கி 3-4 பசு வாங்கி வளர்த்தா நம்ம தோட்டத்து தொழிலுக்கு கரவலைக்கு போகாமல் இருந்து சாப்பிடக்கூடிய இது வரும். ஆமாம், உங்களுக்கு படிப்பு செலவு அது இது அம்மா செய்கிறதுக்காண்டி இப்போ எனக்கு படிப்பு செலவுக்கெல்லாம் போதிய அளவுக்கு இப்போ இது வார காசியை அதில் எடுத்து நான் மாடும் இன்னும் 2 வளர்க்குறதுக்கு எனக்கு ஆசை வந்தது. நாங்கள் நிறைய மாடு வாங்கி பெரிய பண்ணையாக்க போகிறோம். நீங்கள் அப்போ பார்க்க வாங்க. வா